கடந்த நாளிலே வெள்ளிக்கிழமை எப்படி நம்மெல்லாம் பாளையத்திற்கு புறம்பே இருந்தவர்கள், புறம்பே இருக்கக்கூடியவர்கள், அசுத்தர்கள், குஷ்டரோகிகள், துரோகம் பண்ணினவர்கள், தேவனுடைய கற்பனையை மீறினவர்கள், இவர்கள் எல்லாருமே பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கணும். ஆனால் தேவன் கிறிஸ்து என்ன பண்ணினார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் சொல்கிறாரு, அவர் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகதான் இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபடும்போது வெளியே வரணும், பாளையத்துக்கு புறம்பே ஏன் வந்தார் அப்படின்ட்டு சொன்னால், பாளையத்துக்கு வெளியே இருக்கிறவன் ஒரு பெரிய கேள்வியோடு இருந்தான். என்னை யார் உள்ளே கூட்டிகிட்டு போக முடியும், ஏதாவது வழி இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா என்று கேட்கும்போது நாம் பேசணும், வாய்ப்பு இருக்குது, கல்வாரி சிலுவையில் வாய்ப்பு இருக்கின்றது, நமக்கு பிராயச்சித்தம் அங்கே நடந்திருக்கிறது. அதை நோக்கி பார்க்கும்போது எப்படி நாம் மறுபடியுமாக உள்ளே வருகிறோம், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாழ்கிறோம் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரம் முதல் வசனம், மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமூட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் என்ன பார்க்குறோம் அப்படின்னும்போது, இதனுடைய கண்டினியூவேஷன், இதனுடைய தொடர்ச்சி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகம புஸ்தகத்தில் முடிந்ததை, அதாவது முன்னாடியே நடந்ததை அப்படியே இந்த இடத்துல என்னாகம புஸ்தகத்தில் நம்ம எடுத்து காண்பிக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். யாத்திராகம புஸ்தகத்துலேயும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்க. தேவன் பிரத்யட்சமாக தேவன் அவங்களோட பேச ஆரம்பித்தார். அதே போல் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். முடித்த நாளில் படிப்போம். இந்த யாத்திராகமம் 40க்கு போயிட்டு வருவோம். இந்த இடத்துக்கு வருவோம் நம்ம திரும்ப. யாத்திராகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம். படிக்கிறேன் 33லிருந்து 34. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அதே மாதிரி தான் என்னாகும் புஸ்தகம் 7ல் பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் என்று நாம் பார்க்கின்றோம். 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்போ என்னன்னா, இந்த 40ல் சொல்லப்பட்ட அதே விஷயம்தான் என்னாகும் புஸ்தகம் 7:1 வருவதையும் ஒத்துப்போவதையும் நாம் இங்கே பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த என்னாகம புஸ்தகத்தில் ஒரு போர் அடிக்கிற ஒரு பகுதி என்று ஒன்று இருக்கும் என்றால், சலிப்பூட்டுகின்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கும் என்றால், இந்த 7ஆம் அதிகாரம் தான். ஏன் 7ஆம் அதிகாரம் எங்கே சலிப்பூட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முதல் அதிகாரத்தை கூட பேர் வரும், எண்ணிக்கை வரும், எப்படியோ நம்ம 1ஆம் அதிகாரத்தை கஷ்டப்பட்டு படிச்சிடலாம். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் அதில் இருக்கின்ற ஒரு சலிப்பு என்னன்னா, திரும்ப 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 12 கோத்திரமும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் இந்த 7ஆம் அதிகாரத்தில். என்ன சொல்லப்போனால், படித்ததே திரும்ப வரும். அதாவது வெள்ளிக்கிழமை பண்ணின பிரசங்கத்தை இன்றைக்கி நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை காலையில் பண்ணின பிரசங்கத்தை மாலையில் பண்ணணும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சலிப்பு வரும், ஒரு போர் அடிக்கும். என்னங்க மாலை நேரத்தில் வேறு ஏதாவது பேசிட்டு போகலாம்ல என்றால் நமக்கு அப்படி யோசிக்க தோன்றும். ஆனால் என்னாகும் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அரைச்சமாகவே திரும்ப அரைக்கிற மாதிரி வரும், திரும்ப அதே தான் வரும். என்ன ஒன்றுன்னா, கோத்திர பேர் மட்டும் கொஞ்சம் மாறுபடும், 12 கோத்திர பேர் மாறுபடும். ஆனால் அதில் சொல்லப்பட்ட எல்லா ஆஃபரிங் காணிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வரும். ஒரே காணிக்கையை தான் 12 கோத்திரமும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 7ஆம் அதிகாரத்தில் 12 கோத்திர பிரபுக்கள் வருவார்கள். 12 நாட்கள் வரும். இந்த 12 நாட்களும் ஒரே விதமான காணிக்கை தான் கொடுப்பாங்க. இதுதான் திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஒரே ஒரு வசனம் மட்டும், ஒரே ஒரு இடத்த மட்டும் போயிட்டு வருவோம். 7ஆம் அதிகாரம் 12லேருந்து 17 வரையில் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 12. அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தானாகிய அமினதாபின் குமாரன் நகசோன். அவன் காணிக்கையாவது அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கேளுங்க.
இந்த ரூபன் கோத்திரத்திலிருந்து லாஸ்ட் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரே காணிக்கை தான் வரும். என்ன காணிக்கை என்ன கொண்டு வந்தாங்க? போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அமினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை. திரும்ப 2ஆம் நாளில் பாருங்க, முதல் நாளில் நடந்துச்சா, 2ஆம் நாளில் அதே மாதிரி இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனேயேல் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, இந்த அவன் காணிக்கையாவதுன்னு இருந்து 17ஆம் வசனம் வரல இருக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ஒரே ரிப்பீட்டாக வந்துருக்கும். 12 முறையும் அதை சொல்லி வச்சிருக்கிறார். என்னைக்காவது இந்த படித்த நாளில் ஏன்பா இந்த ஆண்டவர் ஏன் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கிறாருன்றலாம் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? அதாவது சொல்லப்போனால் சிம்பிளாக நம்ம எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதிட்டு மேலே ஒன்று இருந்துச்சுன்னா கீழே டாட் போட்டு வந்துடும். பார்த்தீங்களா? ஹலோ, இல்லை ஒன்று டாட் போட்டுகிட்டே வருவோம். ஏங்க டாட் போட்டு இல்லைங்க, அதுதாங்க கீழே எழுதுகிறோம் இல்லையா? ஒரே என்னது இது பேர் என்னதுங்க? பிராக்கெட்டு. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தம் பிராக்கெட் போட்டு என்ன பண்ணுவோம், ஒன்றா எழுதி விட்டுருவோம். 12 கோத்திரம் சேர்ந்து ஒன்றே தான் செலுத்தி இருக்கிறார்கள்ன்ற எழுதி வச்சுருவோம். வந்து இந்த கமா அது கீழே கமா போட்டுகிட்டே வருவோம். மேலே ஒன்று எழுதிட்டு ஒரே டாப்பிக்காக இருந்தால் ஒரே காரியமாக இருந்தால் கீழே கமா போடும். யூதாவில் ஆரம்பித்து நப்தலி கோத்திரம் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரே கமாவை போட்டிருப்போம். ஆனால் இந்த பகுதியில் சலிக்காமல் ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இதை எழுதி வச்சிருக்கிறார். அப்போ கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் வந்து வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு சப்ஜெக்டும் எந்த ஒரு பகுதியுமே பார்த்தீங்கன்னா சும்மா இது போர் அடிக்கிறது, ஏதோ வந்து பைபிளை ஃபில் பண்ணணும் நம்ம கூட நினச்சிக்கலாம். பேசாமல் கமா போட்டு போயிடலாமே, பிராக்கெட் போட்டு போயிடலாமே, இன்னும் திரும்ப 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 ரிப்பீட்டாக அதையே சொல்கிறாரு என்றெல்லாம் நமக்கு நினைக்க தோன்றும். ஆனால் ஏன் இதை எழுதினார்னா தேவன் இது இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல வருவதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராரு. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திரும்ப திரும்ப இதே காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா 12 பேருமே 12 நாளுமே இதே காரியத்தை தான் ரிப்பீட் திரும்ப 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 வர ஆரம்பிக்கும். என்னன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த 12 கோத்திரங்களும் லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட பலிகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் என்பதை தான் சொல்ல வர்றார். லேவியராகமத்தில் 5 விதமான பலிகள் இருந்துச்சு, அத்தனை பலிகளையும் இவர் என்ன பண்ணுறாரு இங்கே அப்படியே நிறைவேற்றுறாங்க, அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். யாருமே லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட பலிகளுக்கு கீழ்ப்படியாமல் போகவில்லை என்பதை ஆவியானவர் இங்கு நமக்கு நினைப்பூட்டுகின்றார். எல்லாருமே 12 கோத்திரமும் 12 பிரபுக்களும் அது அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகின்றார். ஏனென்றால் அது மட்டுமல்ல, நினைப்பூட்டுறது மட்டுமல்ல, ஒவ்வொரு பேரும் கொடுத்த காணிக்கைகளை எழுதி அவர்கள் தேவனால் கனம் பண்ணப்படுகிறதாகவும் நாம் இந்த சப்ஜெக்டில் படிக்க ஆரம்பிக்கிறோம். தேவன் கனம் பண்ணுறது இந்த பகுதியில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். சில நேரங்களில் சில இடத்துல தேவாலயம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த டொனேஷன்லாம் கொடுப்பாங்க. டொனேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயா நிறைய கொடுத்தவங்க பேரை முன்னாடி எழுதி வைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொடுத்தவங்க பேர் என்ன பண்ணாங்கன்னா எழுதவே மாட்டாங்க. ரெக்கார்டில் அது வரவே வராது. நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரியும். சில ஏதாவது பார்ப்போம், என்னங்க நான் கொடுத்துருக்குறேன், இது என் பேரெல்லாம் நோட் பண்ணலையே, அதிகமாக கொடுத்தவங்க பேர் எழுதிருக்கிறாங்க, குறைவாக நான் கொடுத்தன்றதுக்காக எழுதாமலாம் போயிட்டாங்கலாம் நமக்கு தோன்றும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா எல்லா பேரையும் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லா சின்ன காணிக்கையோ பெரிய காணிக்கையோ எல்லா காணிக்கையிலும் தேவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். சில இடத்துல வந்து உலகத்தில் சில பேர் கொடுக்குற காணிக்கை ஊழியர்களால் மதிக்கப்படாமல் போகலாம், எண்ணப்படாமல் போகலாம், கனம் பண்ணப்படாமல் போகலாம். ஆனால் இங்கே என்னத்தை நோட் பண்ண வராருன்னா நீங்கள் கொடுக்கின்ற எந்த காணிக்கையாக இருந்தாலும் அது கனம் பண்ணப்படுகிறது, அது தேவனால் மதிக்கப்படுகிறது என்பதான் நமக்கு நினைப்பூட்டுகின்றார் தேவன். ஆமென். புரியுதுங்களா? நீங்கள் கர்த்தருக்காக செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் கனஈனம் பண்ணவில்லை. தேவன் வந்து பாருங்க அத்தனை பேரையும் எழுதுறாரு. வந்து மோசையை எழுத வச்சார். நான் மோசை கூட கேட்டிருக்கலாம், நான் ஆண்டவரே
அண்ணா இன்னைக்கு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே பேசாமல் எல்லாம் போட்டு டாட் போட்டுடலாமா, கமா போட்டுடலாமா, இல்லை ப்ராக்கெட்டில் ஒன்றா போட்டுடலாமா. மோசே கூட பாருங்க, ஆண்டவர் சொல்கிறத சலிக்காமல் அவரும் எழுதி வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளாக இருந்தால் ஷார்ட் ஏதோ இப்போ கம்ப்யூட்டர் உலகத்தில் இருந்தோம்னா அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாகிடும். பேர் எழுதி அப்படியே காப்பி அப்படியே பேஸ்ட், அவ்வளோதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் காப்பி பேஸ்ட்லாம் கிடையாது. இப்போ தான் கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறதுனால காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக்கிடலாம் ரைட்டிங்லாம். ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. எடுக்கணும், மைய எடுக்கணும், இறகு எடுக்கணும், தோலில் அது எல்லாவற்றையுமே அப்படியே எழுத வேண்டும். அப்படி என்றால் என்னன்னா, ஆண்டவருடைய பார்வையிலே சிறந்த காணிக்கை மட்டுமல்ல, சாதாரண காணிக்கையும் தேவனுடைய பார்வையில் பெரியதாகவே தோன்றுகிறது. 5000 கொடுத்தவங்களும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் தான். 5 ரூபாய் கொடுத்தவங்க கூட கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் தான். பாருங்க, நான் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் புரியல, ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு புரிஞ்சுது பாருங்க. அப்போ கொஞ்சம் காணிக்கை கொடுத்தவங்களும் 5000 பேருக்கு 5000 காணிக்கை கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ ப்ரேயர் பண்ணணும், அதே ப்ரேயர் தான் 5 ரூபா கொடுத்தவங்களுக்கும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். இந்த விஷயம் புரிஞ்ச பிற்பாடு, இந்த விஷயம் தெரிஞ்ச பிற்பாடு, என்னடா இப்படி இது 5 ரூபா கொடுத்துருக்காங்களே, இவங்களாம் மனுஷர். அப்படி இல்லை, அதே ப்ரேயர் தான். நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் கொடுக்கின்ற எந்த ஒரு காணிக்கையாக தேவனால் அது கனம் பண்ணப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. சில இடத்துல சபையில் கூட பார்த்தீங்கன்னா பிரசங்கம் செய்கிறவர்கள் ஒரு மேன்மையாக காணப்படுவார்கள். ஆனால் சபையில் இந்த க்ளீன் பண்ணுறவங்க, இந்த கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, சுத்தம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பாருங்கள் அற்பமாக காணப்படுவாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, கவனமாக கேளுங்க, பிரசங்கம் பண்ணுற எனக்கு தேவன் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கிறாரோ அதே கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் தான் இந்த சபையில் செய்யப்படுகிற எந்த ஊழியமாக இருந்தாலும் அத்தனை ஊழியத்துக்கும் தேவன் அவர்களை கனம் பண்ணுகிறார். அதே மதிப்பையும் அதே மரியாதையும் தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். புரிஞ்சிச்சிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே வந்து நான் வேற நீங்கள் வேற கிடையாது. தேவனுடைய பார்வையில் ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாருமே சரிசமமானவர்கள். சில இடத்துல நம்ம பார்வையில் இவங்க ரொம்ப ஹை, நம்ம ரொம்ப கீழே, அப்படிலாம் கிடையாது. இது மூலமாக என்ன காமிக்க வர்றாரு, எல்லாரும் ஈக்குவல். என் பார்வையில் எல்லாருமே சரிசமமாக தான்ப்பா இருக்கிறீங்க. என்கிட்ட அந்த பட்சபாதம்லாம் கிடையவே கிடையாது. மனிதனுடைய பார்வையில் தான் சின்னது பெரியது என்பதை வேறுபடுத்தி வகைப்படுத்தி அதை பிரித்து காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே சிறியது பெரியது என்றும் எதுவும் வகைப்படுத்தப்படவில்லை. அப்படிப்பட்ட காரியம் எதுவும் தேவன்கிட்ட கிடையாது. தேவன் பாரபட்சம் இல்லாதவர். சிறியது எழுதி வச்சிருக்கிறாரு, பெரியது தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆகதான் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனை நம்முடையவர்களாக இருக்கின்றோம். அதற்கு கர்த்தர் கனம் பண்ணணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, என்னையும் நீர் மதிக்கிறீரே, என்னையும் நீர் கனம் பண்ணுகிறீரே என்று எண்ணி தேவனை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, ஏன் இதை திரும்ப திரும்ப எழுதி வச்சிருக்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருசுக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க, பெரிய விஷயங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க, சின்ன விஷயங்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்பதை தான் தேவன் மேற்கோள் காட்டுறார். சில பேர் பாருங்க, பெருசாக இருந்தால் கீழ்ப்படிலாங்க, சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி அசால்ட்டாடுவாங்க. தேவன் என்ன காமிக்கிறார் இதன் மூலமாக, அவர்கள் நான் கர்த்தர் சொல்லுகின்ற எந்த காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை தான் நினைப்பூட்ட விரும்புகின்றார். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சலிக்காமல் படியுங்க. பைபிளை படிக்கும் போதெல்லாம் ஸ்கிப் ஆகிடாதீங்க. சில நேரத்தில் வந்து நானும் ஆரம்பத்தில் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் உங்களை போல தான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி வேகத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மெதுவாக மைனூட்டாக உட்காந்து நிறுத்தி நிதானமாக இது நம்ம விட்டுட்டோம்னா இதுலேருந்து நமக்கு தேவன் சொல்ல வர விஷயத்தை நம்ம மறந்துடுவோம்னு சொல்லி இப்போ எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக படிக்க ஆரம்பிக்கிறோம், ரொம்ப கொஞ்சம் மைனூட்டாக படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம், காலையில் சொன்ன மாதிரி விளக்கெண்ணெயை ஊற்றி, லிட்டரலாக விளக்கெண்ணெய் கிடையாது, தெளிவாக அதை வேணால் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். அதை படித்து பார்த்து, ஆண்டவரே இதற்காக உமக்கு நன்றி, தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே அந்த நாட்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஆண்டவரே, அதற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனம் படிக்கிறேன். மோசே தேவனுடைய பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடைய பேசுகிறவரின் சத்தத்தை சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 12 நாளும் பாருங்க, ஒரு நாள் இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்,
7:12 அப்படியே முதலாம் நாளில் வருதா, 18ஆம் வசனம் 2ஆம் நாள் வருதா, 24ஆம் வசனம் 3ஆம் நாள் வருதா, 30:4 இப்படியே போனீங்கன்னா லாஸ்ட்ல 78ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் நாளில். புரியுதுங்களா? நப்தலி கோத்திரம் வருது. அப்போ ஒவ்வொரு நாளையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதோ பாருங்க எல்லாம் ஒரே நாளில் கொடுக்கல காணிக்கைய, ஒவ்வொரு கோத்திரமும் அந்த காணிக்கை ஒவ்வொரு நாள் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்படி என்றால் அந்த 12 நாளும் இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி இருந்திருக்கும்னு சொன்னீங்கன்னா 12 நாளும் 12 விழாவாக மக்கள் ஆசரித்தார்கள். இது எப்படி இருக்குன்னா, இப்போ உதாரணம் சொல்லப்போனால் முதல்ல யார் வர்றது, யூதா கோத்திரம் வராங்க இல்லைங்களா? யூதா கோத்திரத்தில் முதல்ல கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா மீதம் இருக்கிற 11 கோத்திரத்துக்கும் அது சந்தோஷம், அது மகிழ்ச்சி. ஏன்னா ஒருத்தரும் கொண்டாடும் போது ஒருத்தர் காணிக்கை செலுத்தும் போது மற்ற எல்லாருமே அதை விழாவாக கொண்டாட ஆரம்பித்தார். இப்படி தான் ஒவ்வொரு கோத்திரமும் காணிக்கை போய் இப்போ அடுத்த கோத்திரம் காணிக்கை கொண்டு மற்றம் இருக்கிற மீதம் இருக்கிற 12 கோத்திரமுமே அவங்களுக்கு விழாவின் நாட்களாக தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காணிக்கையை கொஞ்ச நேரத்தில் கொடுத்துட்டு போகிறது கிடையாது. அந்த காணிக்கையை ப்ரொசீஜரின் அடிப்படையில் தேவன் வைத்த வழிமுறைகளை அது நாள் முழுவதும் அந்த காணிக்கை முறை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா ஏதோ காணிக்கை வந்து நம்ம நேரத்தில் நம்ம சர்ச்சில் காணிக்கை நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகுறது, 2 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடுறோம் வந்து. ஆனால் இந்த 12 கோத்திரமும் கொடுத்த காணிக்கை ஒவ்வொரு கோத்திரமும் 12 நாள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பித்தாங்கன்னா காலையில் ஆரம்பித்தாங்கன்னா அந்த காணிக்கை தொடர்ந்து சென்று கொண்டே இருந்து அந்த அளவுக்கு அவர்கள் காணிக்கையை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் செலுத்த ஆரம்பித்தார்கள். அப்போ 12 கோத்திரங்களுக்கும் இது என்னவாக இருந்துச்சுன்னா இவைகள் விழா கோலங்களாக அந்த நாட்களிலே காணப்பட்டது. ஆமென். இன்னும் சொல்லப்போனால் காணிக்கை கொடுக்கிறதே திருவிழா மாதிரி தான் அவங்க அனுசரித்தார்கள். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கும் சில பாரம்பரியமான சில திருச்சபைகள் நடக்குது இல்லைங்களா? ஹார்வெஸ்ட்டுன்னு பண்டிகை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஹார்வெஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரியே பண்ண ஆரம்பிப்பாங்க. காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரை நடக்குங்களா, சாயங்காலம் வரை நடக்கும் வந்து ஹார்வெஸ்ட் டேன்னு சொல்லி அது வேறு மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் வந்து. நான் சொல்கிறேன் அது ஒரு நாள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காணிக்கை கொடுக்குறதே ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு விழாவாகவே அவங்க ஆசரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம கூட அப்படி தான் காணிக்கை கொடுக்குற நாள்லாம் அது விழாமல் இருக்கும். இன்றைக்கி காணிக்கை கொண்டு வரோன்னா இது எனக்கு திருவிழாயா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போகிறேன், இது வந்து திருவிழா மாதிரி விழா மாதிரி அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரம் 87 படிக்கிறேன் பாருங்கள். 87, 88 சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகளை எல்லாம் 12 ஆட்டுக்கடாக்கள், 12 ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள், 12 அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாக்களும் 12, சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகளும் 24, ஆட்டுக்கடாக்கள் 60, வெள்ளாட்டு கடாக்கள் 60, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 60. பலிபீடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே. கவனமாக கேளுங்க, வேகத்தில் படிச்சிட்டல. என்னன்னா கவனமாக கேளுங்க, ஏற்கனவே 12 பேர் கொடுத்ததை தனித்தனியாக எழுதி வச்சுருக்கீங்களே, ஆனால் லாஸ்ட்டாக வேற இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூட்டி கழிப்பா, எல்லாத்தையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்றார் ஆண்டவர். பாருங்க, ஆண்டவரே என்ன தனித்தனியாக போட்டாச்சு இல்லை, திரும்ப இதுக்கு இல்லை 12 கோத்திர காணிக்கை எடுத்துகிட்டு வா. 12 கோத்திரத்தில் நான் என்ன சொன்னேன், எத்தனை காலை சொன்னேன், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு காலம்னா 12 கோத்திரம் எத்தனை எண்ணிப்பாரு, 12 இருக்குதா? ஒரு கோத்திரம் 2 எண்ணிப்பாரு 24 இருக்குதா? எல்லாம் கரெக்டா இருக்குதா? என்னன்னா ஆண்டவர் ஏன் என்ன வச்சார்னா, சில பேர் கொடுத்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எந்த கோத்திரத்துலையும் அப்படி பண்ணிடக்கூடாதுப்பா. லாஸ்ட்டாக அதெல்லாம் கரெக்டாக என்ன எவனா மிஸ் ஆச்சுன்னா பிடிச்சிடலாம். அன்னைக்கே பாருங்கள், கர்த்தர் வெப் கேமரா வச்சு பார்க்குற மாதிரிலாம் கர்த்தர் கரெக்டாக அதெல்லாம் வந்து தெளிவாக வச்சுருக்கிறாரு பாருங்க. எதுக்காகன்னா இந்த இதில் ஏன் இந்த விவரங்கள்லாம் இதில் குறையில்லை, இதில் எந்த தப்பும் நடக்கவில்லை என்பதை எல்லாருக்கும் முன்னாடியும் தேவன் வந்து அவைகளை காண்பிக்க விரும்பினார். பிற்பாடு தான் 89 இதெல்லாம் முடித்த பிற்பாடு மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவன் சத்தத்தை சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபணிகள் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். என்னன்னா மக்கள் சரியாக காணிக்க கொடுத்தா
கர்த்தர் சரியாக பேசுகிறத இங்கே நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் தேவன் அவைகள் எல்லாவற்றையுமே அங்கீகரிக்கிறார். தேவன் என்ன பேசுனார் பாருங்கள், இந்த இடத்துல பார்க்குறோம். அங்கே தேவன் பேசுகிறார் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இப்போ 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மெனோராவை பற்றி போதிக்கிறார். இதை தனியாகவே பேசணும், ஆனால் இப்போ மேலோட்டமாக நான் பேசிடுறேன். ஆனால் இது இந்த மெனோரா முழுக்க 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 அப்படியே கிறிஸ்துவையே அப்படியே வெளிப்படுத்தி காமிக்கும். அதை ஒரு சப்ஜெக்டாகவே எடுக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லி காமிக்கணும். ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் இது சரி, இருந்தாலும் இங்கே என்ன ஒரு சில விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இது இப்போ இந்த படிக்க நீ ஆர்வனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும்போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். 4ஆம் வசனம், இந்த குத்து விளக்கு, தமிழில் குத்து விளக்குன்னு போட்டிருக்குது, எபிரேயத்தில் மெனோரா என்று வந்திருக்கிறது. அதன் பாதங்கள் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, என்னன்னா காணிக்கை கொடுத்த பிற்பாடு இந்த மெனோராவை ஏற்றணும், இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்பது தெய்வ திட்டமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த விளக்கை ஏற்றினது மட்டுமல்ல, இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் செய்ய வைக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷலாக பேச போகிற ஒரு விஷயமே. என்னன்னா செமிகா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சொல்லுங்க, செமிகா. எபிரேயர்கள் இந்த செமிகா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த காணிக்கை முடிஞ்ச உடனே அடுத்து நடக்கிற ஒரு காரியம், மெனோராவை ஏற்றுறாங்க. மெனோரா குத்து விளக்கை ஏற்றுறாங்க. குத்து விளக்கை ஏற்றி முடிச்ச பிற்பாடு அடுத்தது ஒரு காரியம் நடக்குது. அதுக்கு பேர் செமிகா. இந்த செமிக்கான்னு நான் எபிரேயத்தில் சொல்லிட்டேன். தமிழில் என்ன அப்படின்னா சிம்பிளாக அட இதுதானா அப்படின்னு வைங்க. அட இதுதானா என் வார்த்தை, அதுக்கு பேசாமல் அதே சொல்லிட்டு போயிடலாம்ல. ஒன்றும் இல்லை, செமிக்கான்னா 2 கைகளையும் மேலே வைப்பது என்ற அர்த்தம். அட இதுதானா, சில இடத்துல இப்படி சொன்னால் சிம்பிளாக சொல்லுமானா மக்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதுக்காக தான் கொஞ்சம் எபிரேய வர செமிக்கா. செமிக்கானா என்ன, 2 கைகளை வைப்பது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை இப்போ படித்து காமிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாரின் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வர செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ணுவாயாக. நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வர பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். புரிஞ்சுச்சா? இத செமிக்கா. இஸ்ரவேல் புத்திரர் லேவியர்கள் மீது தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அதாவது கைகளை வைக்க எதுக்காக சொல்றாருன்னா, லேவியரை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு தத்தமாக கொடுக்கிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்கின்றோம். அதாவது யார் மேல கை வைக்கிறார்களோ அவர்கள் தான் பலியாடு. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே யார் மேல கை வைக்கிறாங்க? லேவியர்கள் மேல கை வைக்கிறாங்க. இப்போ இவங்க முழுக்க இன்சார்ஜ் பலி எல்லாமே இவங்க தான் இஸ்ரேல் லேவியர்கள் ஒரு பயம் வந்திருக்கும். என் மேலே கையை வச்சுட்டான்ப்போ ஒருவேளை நம்மளை வெட்டிடுவாங்களோ, நம்மளை பலியாக கொடுத்துடுவார்களோ என்கின்றதான் இவங்களுக்குள்ள ஒரு பீதி கிளம்பியிருக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்ற 12ஆம் வசனம், இது 11 படிக்க 11:12. லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாக நிறுத்த கடவன். போச்சுதா, லேவியர்லாம் பிடிச்சி வெட்ட போறான் போல, அப்படி இல்லை. தாழ்த்து படிக்கிறோம். அதன் பின்பு லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. கவனமாக கேளுங்க. இவங்க யார் மேலே கை வைக்கணுமா? லேவியர்கள் மேலே கை வைக்கணுமா? இப்போ லேவியர்களை பரிசுத்தம் பண்ண பிற்பாடு இவர்கள் என்ன பண்ணணுமா? காளைகள் மேல் கைகளை
வைக்க வேண்டுமா? இப்போ லேவியர்கள், இப்போ இஸ்ரவேலர்களுடைய பாவம் எல்லாவற்றுமே லேவியர்கள் மேலே ஏற்றிட்டாங்க. இப்போ லேவியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாவத்தை கொண்டு வந்து எது மேலே சுமத்துறாங்கன்னா, காளைகள் மேலே கொண்டு வந்து அப்படியே சுமத்துறாங்க. நல்ல வேலைக்கு தேவனுக்கு சிஸ்டத்தை கொண்டு வரலாம், லேவியரை போட்டிருப்பானுங்க. நல்ல வேலைக்கு கர்த்தர் அடுத்த சிஸ்டத்தை கொண்டு வர்றார். ஏப்பா லேவியர்களுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? இவங்க என்ன பண்ணணும்னா, தங்களுடைய கைகளை செமிக்கா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை, இவர்கள் கைகளை தங்கள் கைகளை காளைகளுடைய தலையில் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாகி, இப்படி லேவியர் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய், லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அவனுங்க இப்போ தேவனுடையவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரவேலருடைய பாவத்தை கொண்டு வந்து இப்போ எதன் மேலே செலுத்த போகிறாங்கன்னா, காளையின் மீது செலுத்த போகிறார்கள். கவனமாக கேளுங்க. இங்கிருந்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம ஆண்டவரை அணுக முடியும், தேவன்கிட்ட எப்படி கிட்டி வர முடியும் என்கின்ற படம் தான் இந்த படம். முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யமும் பார்த்தீங்கன்னா பாவத்தில் இருக்குது. இந்த பாவம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்றால் லேவியன் மேலே அதை கொண்டு போய் செலுத்தணும். லேவியன் இப்போ என்ன பண்ணணும், அதை கொண்டு வந்து காளையின் மீது செலுத்த வேண்டும். அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் எடுத்து கொண்டார் கல்வாரி சிலுவையிலே. கவனமாக கேளுங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பாவம் அவர் மீது சுமத்தப்படவில்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து பாவமானார் என்று பார்த்தோம் என்றால், கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது ஒட்டுமொத்த பாவமும் எப்படி லேவியர்கள் மீது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தை சுமத்துனாங்களோ அதே போல ஒட்டுமொத்த பாவமும் யார் மேலே இப்போ இறங்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்குறது. அங்கே தான் மிகப்பெரிய ஒரு தண்டனையை இயேசு கிறிஸ்து அனுபவிக்க ஆரம்பித்தார். ஆமென். அதனால் லேவியர்கள் அடிக்கப்படணும். ஆனால் லேவியர்கள் தேவன் இவன்லப்பா காளையை பிடிச்சி அதன் மேலே கையை வச்சு அதன் மேலே செலுத்தி அதை நிவர்த்தியாக்கு. என் திட்டம் மனுஷனை கொள்வது கிடையாது. என்னுடைய திட்டம் மனுஷனுக்குள்ளாக இருக்கின்ற பாவத்தை கொள்ளுவது. ஆமென். அதுதான் பாருங்கள், ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். ஏசாயா 53 6ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். 53 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துலையே நானும் நீங்களும் வந்துட்டோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். செமிக்கா நடக்குது. ஒட்டுமொத்த பாவம் அவர் மீது சுமத்தப்படுகின்றது. அப்போ பலி செலுத்தும் போது பாவத்தை மிருகத்தின் மீது கடத்த வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக இருப்பதனால் அவர் மீது செலுத்தப்படுகின்றது. இது நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னன்னா, லேவியர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள், அடையாளப்படுத்துகிறார்கள். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும்போது பாவமில்லாத இயேசு கிறிஸ்து எப்படி அந்த இடத்துல பாவமாகி அடிக்கப்பட்டாரோ அதே போல தான் இந்த லேவியர்கள் அவர்கள் மேலே கிடையாது, அவங்க காளையின் மீது ஒரு மிருகத்தின் மீது செலுத்தி மிருகத்தை எப்படி அடித்தார்களோ அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக இருந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்பதை இவைகள் எடுத்து காண்பிக்கிறது. ஆகதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம ஆண்டவரை சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம ஆண்டவரை சந்திக்க முடியாது. புரிஞ்சிட்டிங்களா? ஆகவேதான் வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. பைபிளை படிக்கிறோமா இல்லைங்களா? ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. இயேசு கிறிஸ்து தான் வழியாக இருக்கின்றார். எங்கன்னா தேவனோடு நம்ம இணைக்கின்ற ஒரு வழியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம தேவன்கிட்ட செல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் தான் வழி.
என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அப்போ தேவனிடத்தில் மனிதன் வரக்கூடிய ஒரு வழியை இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலகட்டத்தில் எடுத்து காண்பிக்கிறார். வேறு வழியே இல்லைப்பா, வேறு ஏதாவது வழி இருக்குன்னா சான்ஸே கிடையாது. வேறு ரூட் இருக்குதா, வேறு வழி இருக்குதா? நல்லா கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழி கிடையாது. லேவியன் மேலே செலுத்தப்படும், லேவியன் அந்த காளையின் மீது செலுத்தப்படும். இப்படி தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் அன்று நிவர்த்தியாக்கப்பட்டது. அன்றைக்கு ஒரு காளை இஸ்ரவேலுடைய ஒட்டுமொத்த பாவத்தை நிவர்த்தியாக்கும் என்றால் அன்றைக்கு அது மட்டும் நடந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால இஸ்ரவேலுடைய பாவம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படுகின்றது. அன்றைக்கு நேரத்தில் மக்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ வந்து எப்படி நம்புகிறாங்கன்னா, அவர் பரிசுத்தர் என்று நம்புகிறார்கள், அவர் நல்லவர் என்று நம்புகிறார்கள், சிறந்தவர் என்று நம்புகிறார்கள், உத்தமர் என்று நம்புகிறார்கள். நான் சொல்கிறேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு டவுட் இருக்குதா? அவர் நல்லவர், உத்தமர், இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? கிடையவே கிடையாது. வந்து அதனால் அவருடைய போதனைகளை கேட்குறாங்க. இல்லைங்க, இவர் பண்ணனா கரெக்டாக தாங்க இருக்கும், தெளிவாக தான் இருக்கும் என்றெல்லாம் நம்புகிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அற்புதத்தின் அடிப்படையிலும் மக்கள் அவரை நம்ப ஆரம்பித்தாங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதத்தின் மூலமாக இயேசுவை மக்கள் உயர்வாக எண்ணினார்கள், மதித்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தேச தலைவர்கள், உலக தலைவர்கள்லாம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் கரையை சொல்லி ஏதாவது இந்த நம்முடைய பண்டிகைலாம் வர நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து சொல்லி அவர் சொல்லியிருக்கிற அதை பின்பற்றுங்க, இயேசுவின் வழிகளை நாம் பின்பற்றுவோம், இயேசு சொன்ன பாதையில் நாம் செல்வோம், இயேசுவை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம் என்று அவரை போல தூய்மையாக வாழ வேண்டும் என்றெல்லாம் அநேக தலைவர்கள் சொல்கின்றதையெல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம். புரியுதுங்களா? உண்மைங்களா? தலைவர்கள் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் இல்லைங்களா? இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் உண்மை இல்லை என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் அவரை பார்க்குற விதமே வேறு மாதிரி ஆயிரும். இன்றைக்கி எந்த ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற ஒரு தலைவனை கூட்டு வந்து இன்றைக்கி அரசியல் தலைவரை கூட்டு வந்து இங்கே பேச சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? எங்களை இயேசுவை பிடிக்கும், அவர் ரொம்ப நல்லவர், இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி இயேசுவை உயர்வாக பேச ஆரம்பிப்பார்கள். பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? என்னங்க இப்படி உட்காந்துருக்கிறீங்க? கண்டிப்பாக யாராக இருந்தாலும், எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் நம்ம சர்ச்சையை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தான் சொந்த கருத்து இருக்குதோ இல்லையோ யாராவது எழுதி கொடுத்தாவது ஏன்பா இதையாவது பேசிட்டு வாப்பா அப்படின்னு வாங்க. நல்ல பிரில்லியன்ட் ஆட்கள் கூட இருப்பாங்க, பிரில்லியன்ட் ஆட்கள், இயேசு கிறிஸ்துவை கூட தெரிந்த ஆட்கள், அவங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம். நான் சொல்கிறேன் பாருங்க, இயேசுக்கு நல்ல பிரில்லியன்ட் ஆட்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது நம்ம நம்ப முடியுது. அது மட்டுமல்ல, அவர் குறித்து அதிகம் அறியாதவர்கள் கூட, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாதவர்கள் கூட அவரை பற்றி கேள்விப்பட ஆரம்பித்தாங்கன்னா அதை வந்து இயேசுவை புறக்கணித்து விட முடியாது, அப்படியே நம்புவாங்க. ரைட்டுங்க, எனக்கு தெரியுங்க. இதுக்கு நீங்கள் இந்த ஜீசஸ் படம்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுகிறீங்களே இல்லைங்களோ பாருங்கள், இந்த புறஜாதி மக்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க பாருங்கள். ஒரு காலகட்டத்திலலாம் ஜீசஸ் ஃபிலிம் எல்லா இடங்களையும் போடப்பட்டுச்சு, எல்லா தெருவாக போட ஆரம்பித்த ஒரு காலகட்டத்திலலாம் வந்து அதான் வேலையே அந்த காலம். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னா, இப்போலாம் மீடியாக்களில் செல்ஃபோன்லாம் வந்ததுனால இன்றைக்கி மக்கள் வந்து அதில் மூழ்கிட்டாங்க. அன்றைக்கி ஒரு இப்போ நம்முடைய ஊழியமே இதில் இருந்துச்சுன்னா அதிகமாகவே ஜீசஸ் ஃபிலிம் அதிகமாக எல்லா இடங்களும் போடப்பட்டுச்சு, எல்லா மக்களும் பார்ப்பாங்க, எல்லா மக்களும் பார்த்து அதில் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். கவனமாக எல்லோரும் கேட்குறாங்க, அதை நம்புகிறார்கள். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் இந்த உலகமே பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்னென்றும் கிறிஸ்துவுக்கு பின்னென்றும், கிபி என்று பிரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சரித்திரத்தின் நடுநாயகன். இது பாருங்க, மக்களுக்கு பிடிக்க மாட்டேன், நம்ம இந்தியாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்படி சொல்லாத, கிபின்லாம் சொல்லாத, வேற டாப்பிக்கு கொண்டு போ. இன்னைக்கு கூட பாருங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கிற பல பிற சமயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிக்காதனால பார்த்தீங்கன்னா எங்கேயெல்லாம் கிறிஸ்துவ பேர் இருக்குதோ அது எல்லாவற்றையும் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறது? சென்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மவுண்ட் ரோடு என்ன தூக்கிட்டாங்க, சென்ட் தாமஸையே தூக்கிட்டாங்க. பாவம், யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த கிறிஸ்துவ பேர் இருக்குதோ அதெல்லாம் தூக்க சொல்கிறாங்க. அது வேணாங்க, அப்படிப்பட்ட பேரே இருக்கக்கூடாதுங்க, இப்படி போடுங்க, இந்த பேரை போடுங்க, அந்த பேரை போடுங்கலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள், இந்த உலகத்தில் சரித்திரத்தின் நடுநாயகர், அவரை எளிமையாக நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. அவர் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது எல்லாமே
உண்மைதான் தவறாக இருக்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கூற்றுகளும். யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. பாருங்க, நம்ம தேச தந்தை மகாத்மா காந்தியை கேட்டால் கூட அவர் சொல்லுவார், எனக்கு இயேசுவை பிடிக்குங்க, கிறிஸ்துவ பிடிக்குங்க, ஆனால் கிறிஸ்தவங்களை தாங்க பிடிக்காது அப்படின்னுவார். எல்லாரும் எந்த தலைவராக எடுத்தாலும் அவங்க சொல்கிற ஒரு காரியம்னா, அவர் இப்போ இயேசுவை பிடிக்குங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆனால் யாரை பிடிக்காது? அவர் பின்பற்றுகிற நம்ம பாருங்கள், ஒரு சரியான வாழ்க்கை வாழாததுனால தான் நம்மளை திட்டுவாங்க. இருந்திருந்து பாருங்க, பைபிளை தூக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறானே, சர்ச்சுக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட காரியத்தெல்லாம் செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், ஆனால் யாரை பிடிக்காது? என்னையும் உங்களை தான் சில பேருக்கு பிடிக்காது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மூலமாக கிறிஸ்து தென்பட ஆரம்பிப்பார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு கூற்று சரியான ஒரு கூற்று, சரியான ஒரு காரியம். இது கரெக்டான ஒரு காரியம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அதுக்கு ஒரு 4 காரணங்கள் இருக்க முடியும். ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்கிறது மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்கிறாருன்னா, எங்கள் எப்படிங்க அந்த ஒரு நானே வழின்னு சொல்கிறாருன்னா, அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை சரியில்லாதவர் என்று எடுத்துக்கொள்ள முடியும். சில பேர் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு கூட உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நான் தான் கிறிஸ்துன்னு எவ்வளோ பேர் எழும்பிட்டு இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? இந்த கிறிஸ்து இங்கே வருவார் என்றும் கிறிஸ்து அங்கே வருவார் என்று சொல்கிற மாதிரி சில பேர்லாம் எழும்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒருவேளை நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் இந்த வார்த்தை யாராலும் சொல்ல முடியும்? முதல் ஆள் யாராலும் சொல்ல முடியும்னா, ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆளால் அப்படி சொல்ல முடியும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சீசத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு மென்டலாக பார்க்கவே முடியாது, மனநிலை சரியில்லாதவராக பார்க்க முடியாது. ரொம்ப தெளிவு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா இன்றைக்கி இருக்கிற இந்த பைத்தியக்காரன் மாதிரிலாம் இயேசு கிறிஸ்து அன்றைக்கி இல்லை. அவர் அவ்வளோ ஜென்டிலாக, எவ்வளோ அவருடைய எல்லா காரியமும் கரெக்டாக இருந்தது. ரெண்டாவது, இந்த வார்த்தையை சொல்கிறது யாராக இருக்கும்னா, இந்த ஏமாத்துறவங்க. சில நேரத்தில் நான் தான் வழி, என்ன இல்லாமல் தேவன்கிட்ட போக முடியாது. ரெண்டாவது, ஏமாத்துக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சரித்திரத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாரையாவது ஏமாத்தினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரையும் இயேசு கிறிஸ்து ஏமாற்றவே இல்லை. அப்படி என்று சொல்லும்போது அந்த கருத்தையும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து முதல்ல இப்படி இப்போ சொல்கிறவங்கள உலகம் சொல்லுது மனநிலை சரியில்லை. இல்லைங்க, அப்படிப்பட்டவர் கிடையாது. ரெண்டாவது, அவர் ஏமாத்துக்காரா? அவர் பொய் சொல்கிறவரா? கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் கிடையாது. அப்போ இதை சொன்னவர் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னவர், அவர் ஒரு பொய்யராகவும் ஏமாற்றுக்காரராகவும் இருக்க முடியாது. மூன்றாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ஒருவேளை இவர் இதை எழுதின யோவான் தான் அவர் கொடுத்து இப்படி மிகைப்படுத்தி எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதை சொன்னது யார்? யோவான் 14:6 படிக்கிறோம். அந்த இடத்துல தான் வருது, இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன், என்ன இல்லாமல் என்ன சொல்கிறாங்க? இது யோவான் அவர் எழுதி வச்சுருப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவனமாக கேளுங்க. சரித்திரத்தையும் மற்ற காரியத்தையும் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, யோவான் மட்டும் இதை எழுதி வைக்கல. யோவான் மட்டும் எழுதினார் நம்ம யோசிக்க தோணும். ஆனால் பின்னாடி பேதுரு என்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் பாருங்க, அவரால் என்று வேறு ஒருவராலும். எங்க படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ இயேசு இயேசுவே வழி என்று யோவான் மட்டும் இல்லைங்க, இயேசு மட்டும்தான் வழி என்பதை பேதுருவும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆமென். புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. பேதுரு ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவரா, ஒரு பகுத்தறிவில்லாத ஒரு ஆள் கிடையாது. எல்லாவற்றையும் பகுத்தறிவர். என்ன சொல்ல போனால், எந்த சத்தியத்தை பேதுரு பிரசங்கித்தானோ அந்த சத்தியத்துக்காக உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. சாதாரணமாக உலகத்தில் யாராவது உயிரை கொடுக்க முடியுமாங்க?
உயிரை யாராலும் கொடுக்க முடியாது. யார் உயிரை கொடுக்க முடியும்? இது உண்மைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான், இது உண்மைங்க, இது கரெக்டுங்க, இதுக்காக என் உயிரை கூட கொடுக்கலான்னு இருக்கிறவங்க மட்டும்தான் உயிரை கொடுக்க முடியும். சாதாரண யாரும் உயிரை கொடுக்க முடியுமா? பேதுரு பிடிச்சி சிலுவையில் அறையும் போது சொல்கிறாங்க, பேதுரு சொல்கிறாரு, ரத்த சாட்சியாக மறிக்கும் போது பேதுரு சொல்ல, ஏங்க அந்த புனிதரை போல் என்னை இப்படி அடிக்காது, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி சொன்னவர் தான் பேதுரு. இன்றைக்கும் சரித்திர ஏடுகள் பேதுருவை எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா, நீ இப்படி அறையல, அவரை கீழாக அரைச்சி மேலே காலை வச்சு அரைஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி உயிரை கொடுக்க முடியும்? ஒரு இவங்க சொல்கிற மாதிரி மனநிலை சரியில்லாதவருக்கு உயிரை கொடுக்க முடியுமா? ஏமாத்துக்காரன் பித்தலாட்டக்காரனுக்கு உயிரை கொடுக்க முடியுமா? உயிரை கொடுக்க முடியாது. அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள். யோவானாக இருக்கட்டும், 12 அப்போஸ்தலராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரையே கொடுத்துருக்குறாங்க. 12 அப்போஸ்தலரும் 12 இடங்களில் மரித்திருக்கிறார். நம்ம ஊரில் வந்து மரித்த ஒருத்தர், அதில் ஒருத்தர் தான் தோமையார்னு சொல்லக்கூடியவர். தாமஸ் மரித்தார். ஆகவே தான் தாமஸ் இருந்ததுக்கான ரெக்கார்டு வந்து கேரளாவிலும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் சென்னை பட்டணத்துலேயும் அவர் இருந்ததுக்கான ரெக்கார்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம ஊரில் வந்து அவர் மரித்தார். இவங்களாம் ஏன் மரித்தாங்க? சாதாரண ஒரு ஆளுக்கு ஏங்க இவங்க சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் சொல்கிறாங்க, ஏங்க அவர் மனநிலை சரியில்லாதவருங்க, அவர் வந்து பித்தலாட்டக்காரருங்க, ஏமாத்துக்காரன்னு சொன்னாங்கன்னா, இந்த 12 அப்போஸ்தலர் எப்படிங்க அவனுக்காக எங்க மறிக்க முடியும்? அவன் செத்தா எனக்கு என்ன? ஏங்க ஏமாத்துக்காரன் பித்தலாட்டக்காரன் தான், அவனுக்காக ஒருத்தர் சாவ முடியுமா? ஆனால் இங்கே அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கூட கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார் என்றால் இவர் சாதாரணமான ஆள் கிடையவே கிடையாது. 4வது ஒரு காரியம், இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார்னு சொன்னார்னா அவர் சொன்னது உண்மையாக இருக்க வேண்டும். நான் சொல்கிற 3 காரியத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் 4வது காரியம் அவர் சொன்னது உண்மை. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியமும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு மட்டும்தான் நம்மை தேவனோடு இணைக்கின்ற ஒரு பாலம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் இங்கே இருக்கிற யாரும் தேவன்கிட்ட வர முடியாது. அதுதான் சொல்கிறார் இல்லையா, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர் எப்படி போகிறோம்? அவர் சொன்னார், ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு நாள் வரும். எந்த நாள்? இந்த நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த நாளிலிருந்து நடக்கின்ற ஒரு விஷயம் என்ன? இன்றைக்கும் நம்ம எப்படி பிதாவிட்ட போகிறோம் தெரியுங்களா? இயேசுவின் மூலமாக. நான் சொல்கிறேன், என் மூலமாக கிடையாது. ரோமன் கத்தோலிக்க மதம் தான் பாருங்கள், பல காரியம் தப்பாக போதிக்கும் போது இதையும் சொல்கிறாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். நான் சின்ன வயசில் பாக்கெட்டில் அவ்வளவு புனிதர்கள் போட்டெல்லாம் வச்சுருப்பேன். வச்சுட்டு தான் சுற்றுவேன். எங்கள் அம்மா சாக போகிறதுக்கு முன்னாடி போக கூட எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன், அம்மா கவலைப்படாதம்மா, இந்த பாருங்க இவங்கெல்லாம் நம்ம எங்கள் அம்மாட்ட எடுத்து காமிக்கிறேன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நம்ம காப்பாற்றிடுவாங்க, இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்வாங்க, கவலையப்படாதீங்க. இப்போ கூட நான் லூர்து மாதா கோயிலுக்கு போயிட்டு தாம்மா வரேன். நாங்கள் சத்திரத்துலேருந்து ஸ்கூல் முடித்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அட்டன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அம்மா ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன். சொல்கிறேன், இப்போ தான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வரேன், கவலைப்படாதீங்கம்மா, எல்லா ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு இவங்கெல்லாம் நம்மளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று தான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். அந்த வார்த்தைகளெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. யார் மூலமாகவும் இந்த உலகத்தில் தேவன்கிட்ட போக முடியாது. ஏன் நான் காலையில் சொன்னது மாதிரி என் மூலமாக கூட போக முடியாது. நீங்களே போகலாம். எப்படி போகலாம்? இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் மூலமாக நாம் பிதாவினிடத்தில் நெருங்க முடியும். ஆமென். புரியுதுங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து. நான் வந்து எல்லா வழிகளில் நானும் ஒரு வழின்னு சொல்லலை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நல்லா புரிஞ்சு, இயேசுவின் மூலமாக மட்டும்தான் நாம் தேவனிடத்தில் போக முடியும். லேவியர்கள் காளையின் மீது கை வைப்பது இயேசுவின் மீது கை வைப்பதற்கு இணையான ஒரு காரியம். சிலுவைக்கு முன்னாடி நம்முடைய பாவத்தை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். எங்கே எடுத்தார்? சிலுவையிலே. பைபிள் போடப்பட்டிருக்குது. யோவான் சொல்கிறாரு, யோவான் ஸ்நானன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை முத பார்க்கும்போது
மனுஷன் பார்க்குறாரு, எப்படிப்பட்ட விசனோடு பார்க்குறான்னா, இவர் சாதாரண ஆள் இல்லையா, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். இப்ப நீங்களும் நானும் கையை உயர்த்தி அவர் மீது நம்முடைய பாவங்களை சுமத்த வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறங்க பெறுவான். நம்ம என்றைக்கு நாம் பாவி என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கே நம்ம எல்லா விதமான காரியத்திலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றோம். தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகனே, என் மகனே, என்னிடத்தில் வா, உன் இதயத்தை எனக்கு தா, உன் பாவத்தெல்லாம் என் மீது வை, கர்த்தர் மீது உன் பாரத்தை எல்லாம் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார். அதுதான் நமக்கு இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்காக நன்றி செலுத்த வேண்டும், இயேசுவுக்காக நன்றி செலுத்த வேண்டும். நீங்களும் நானும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா ஏன் பாவத்தையும் உங்கள் பாவத்தையும் ஒருத்தர் சுமந்து தீர்த்தாரு பாருங்க, அது நிமித்தமாக நாம் இந்த பூமியில் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். ஆமென். அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் யார்கிட்ட? இயேசுவினிடத்தில் வர வேண்டும். வந்து உங்கள் பாவத்தை அவர் மீது சுமத்த வேண்டும். நீங்கள் சுமத்த ஆயத்தமாக இருந்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளேயே வச்சு பூட்டி மறைச்சா ஒரு வேலையும் இல்லை. அவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஆகவேதான் பாருங்க, இது தேவன்கிட்ட வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு வேலை. இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. எவ்வளவோ தெய்வம் வந்துச்சு, எல்லாம் உயிரை எடுத்துச்சு. ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் உயிரை நமக்காக கொடுத்தது. அவர் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய பாவத்தை எடுத்துக்கொள்ள தகுதியானவர். இன்றைக்கு உலகத்துக்கு எல்லா காடியும் எல்லா தேவனையும் கூட நிப்பாட்டி வச்சா கூட இவங்க தகுதி இருக்குதா, இவங்க தகுதி இருக்குதா, இவங்க தகுதி இருக்கான்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், எந்த தெய்வங்களும் தகுதி இருக்கவே இருக்காது. அதோட ஹிஸ்ட்ரி வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கே அடாச்ச இப்படியா. சீனிவாச பட்டாச்சாரியார்னு இருக்கிறார், அந்த நாட்களில் இருந்தார், நான் சின்ன வயசில் இருக்கின்ற நாட்களில். ஆனால் மனுஷன் பச்சை பச்சையாக பேசுவார், கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. நான் பேச முடியாது, அங்கிருந்து வந்த ஒருத்தர் பேசுகிறாரு பாருங்க. அப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் புரியுது. ஆனால் சாமி இன்னைக்கு உலகத்தில் சாமின்னு சொல்கிறதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் பண்ணியிருக்குதா அப்படின்னு யோசிக்க தோணும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி எந்த காடை முன்னாடி நிப்பாட்டி வச்சாலும், அதுக்கு பக்கத்தில் இயேசு நிப்பாட்டி வச்சாலும், இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணப்படும். ஆமென். அவர் மட்டும்தான் தகுதியானவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். இதான் செய்தியே. இயேசு கிறிஸ்து வரும்போதே கொடுக்கப்பட்ட செய்தி, ஏன்பா இவர் இது தேவதூதன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதுதான் செய்தியாக இருக்கின்றது. நம்ம பவுலா தான் சொல்றாரு, பைபிளில் போடப்பட்டிருக்குது. 1 யோவான் 1:8-9 சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல போட 1 யோவான் 1:8-9 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு சபையாகி நம்மளை பார்த்து சொல்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு பாவ அறிக்கை தேவையில்லை, ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கப்பட வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களாகி நாம் சில இடத்துல தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது, நம்ம என்னாலும் பாவமே செய்யலைங்க, நானும் ரொம்ப யோக்கியங்க, அப்படி கிடையாது. ஒத்துக்கிட்டு தப்பை ஒத்துக்கிட்டு நம்ம தாவீது போல சொல்லணும், ஆண்டவரே உமக்கு விரோதமாக அந்த தப்பை செஞ்ச ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால் நம்முடைய பாவத்தை சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீ இயேசுவின் மீது அந்த பாவத்தெல்லாம் சுமத்துனீங்கன்னா அந்த பாவம் இயேசுவை என்ன செய்ய முடியும்? அந்த பாவம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா பெரிய ஆபத்து.
நான் போன வெள்ளிக்கிழமை காமிச்சல, வெளியவே இருந்தாங்கன்னா கடைசியில் அவங்க நரகத்தையே போயிடுவாங்க. உள்ளே வந்தாங்கன்னா அவங்க பரலோகத்தின் ருசிகளை, பரலோகத்தின் வாழ்வை இந்த பூமியில் வாழ்வாங்க. வெளியவே இருந்தாங்கன்னா அவ்வளோதான், அவுட்டு. நான் சொல்கிறேன், நம்ம கூட பாவத்திலே வாழ்வோம் என்றால் ஆபத்து. அவர் தான் சொல்கிறாரு, அறிக்கையிட்டு விட்டு விடு அப்படின்ட்டு நமக்கு ஒரு காரியம் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை நீங்கள் சுமத்தும் போது நான் சொல்கிறேன், அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் டேஞ்சர். ஆனால் அந்த பாவத்தை நீங்கள் அவர் மீது சுமத்துவீர்கள் என்றால், அறிக்கையிடுவீர்கள் என்றால் அது அவர் மீது சுமத்தப்படும் என்று எப்போ ஒரு லேவியன் அந்த காளையின் மீது அறிக்கையிடுவான், அதே மாதிரி நம்ம அறிக்கையிடும்போது யார் மீது சுமத்தப்படுகின்றது? இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகின்றது. ஆகுதான் பாருங்க, இப்போ என்னை அழிக்கக்கூடியது அவர் அழிச்சிருச்சு என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒன்றுமில்லாமல் அந்த பாவத்தை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போது நடந்த ஒரு விஷயம், அன்றே நான் சுகமானேனே. சுகம் வந்து பாவத்திலிருந்து, அதாவது வியாதியிலிருந்து மட்டுமல்ல, பாவம் என்று சொல்லக்கூடிய வியாதியிலிருந்தும் நாம் சுகமானோம். ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்குது, அவருக்கு பேரே பாவ நாசகர். பாவ நாசகர், பாவத்தை அழிக்கிறவர், பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர். ஆகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் புத்திசாலியும் பலசாலியும் பாவத்தை கையாள முடியாது. ஒரே ஒருத்தரால தான் முடியும். நம்முடைய பணம் பறிப்பால பாவத்தை ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தை ஆளுகிற தலைவர்களால், உலகத்தை ஆளுகின்ற உயர் பதவியில் இருக்கிறவர்களால் பாவத்தை கையாள முடியாது. ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் பாவத்தை கையாள முடியும், அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் பாவத்தோடு இருப்பீர்கள் என்றால் பாவம் உங்களை அழிக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் நானும் கரெக்ட் அப்படி இல்லை. உள்ளத்தில் உணர்த்தப்படுவது என்றால் உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாக தீர்க்க இடம் கொடுக்காதீர்கள். ஒருவேளை இருதயம் நீங்கள் தப்பு பண்ணிட்ட, இதை செஞ்சுட்ட, இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டேன்னு சொன்னால் உடனே கருத்துட்டு போங்க, உடனே சரண்டர் ஆகுங்க. ஆமாண்டவரே, உமக்கு விரோதமாக அந்த தப்பு பண்ணேன், உமக்கு பரத்துக்கு விரோதமாக தப்பு பண்ண, உமக்கு விரோதமாக அந்த தப்பு பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஆயிரும். எந்த ஒரு காரியத்தையும் அவர் மேலே வச்சு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அது உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய ஆபத்துக்குள்ளே போய் முடியும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அதுதான் என்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு சாத்தானை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அதை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். சொல்கிறார், பாவமே உன் கூறுங்கே, மரணமே உன் கொடுக்கங்க. அது எல்லாவற்றையும் ஜெயித்து உயிர் தந்தார். இயேசுவின் மரணம் நமக்காக காத்திருக்கிறது. எப்படி லேவியர்கள் காளையின் மீது வைத்து அந்த காளையை பலி செலுத்துவார்களோ அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். நான் சொல்கிறேன், இன்றைக்கே ஒருவேளை உங்கள் உள்ள மனசாட்சி சொல்லும் என்றால் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். நான் நாளைக்கு நான் அறிக்கை செஞ்சுக்கிறேன், அடுத்த நாள் அறிக்கை செஞ்சுக்கிறேன், அப்படி கிடையாது. அப்படி தான் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போனாங்க. ஞானஸ்தானம் கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த உடன்படிக்கை வார்த்தையெல்லாம் கேட்பாங்கள்ல. ஆனால் ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கையில் பங்கு கொள்வது, உடன்படிக்கையில் இணைகின்ற ஒரு நிகழ்ச்சி. அப்படி தான் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பாஸ்டர் கேட்குறார், எல்லா உடன்படிக்கை 1 by 1 கேட்டுட்டு வர்றார். ஏன்பா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றியா? உன் பாவங்கள் இயேசு கிறிஸ்து, உன் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிக்கப்படுவதற்கு நிச்சயம் உள்ளதாக இருக்குதா? இதெல்லாம் கேட்குறார். எல்லாம் கேட்ட பிற்பாடு கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்க மாட்டாது, நீ நிச்சயத்திற்கிறிய எல்லாம் கேட்டுருக்கிறார். பல கேள்வி கேட்குறாரு. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே நனையணும் இல்லைங்களா, முக்கி எடுக்கிறதான். இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, தான் வலது கையை மட்டும் மேலே நீட்டி இருக்கிறார். அந்த பாஸ்ட்டும் அந்த கையை பிடிச்சி உள்ள முக்கலான்னு பார்க்குறாரு. மனுஷன் முக்கவே மாட்டான், கையை இழுத்து கையை கொடுக்கவே மாட்டேன்ட்டார். மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது. என்னடா அது முக்க பார்த்தா அந்த மனுஷன் கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறானே. போராட்டம் முடிஞ்ச பிறகு இப்படியோ பாஸ்ட்டு ஞானஸ்தானம் கொடுத்து முடிஞ்ச பிற்பாடு அந்த மனுஷன், ஏன்பா நான் தான் கையை பிடிச்சா அமுக்கிறேன், கொஞ்சம் கையை விட வேண்டியது தானே. அவன் சொன்னானா, பாஸ்டர் நான் ஒருத்தனை அடிக்கணும், நீங்கள் வேற இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காமல் போனீங்கன்னா நீ ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு வந்துட்டா நீ என்னப்பா பண்ணுறதுன்னு சொன்னீங்களா, அதனால ஞானஸ்தானம் எடுக்க வந்தேன். ஒருவேளை நான் கையை
என் கை தானே, இந்த கையில் நான் அவனை வெளியே போய் அடிச்சுக்குவேன். அதாவது எப்படியோ அவனை பழி வாங்கணும். கை இல்லாமல் பரலோகத்துக்கு வந்தால் கூட ஓகே. அங்கே தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா, குருடர்கள் செவிடர்கள் முடவர்கள் எல்லாமே அங்கே வந்து நீ கிளியர் ஆயிடுவான், அங்கே வந்து நீ கை கிடச்சிரும். எப்படியோ வெளியே வந்து அவனை போடாமல் நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னா நான் பாருங்க என்ன சொல்கிறோம். சில பேருக்கெல்லாம் பாருங்கள் இன்னும் அந்த வரட்டு கௌரவங்கள் கருவங்கள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. நான் சொல்கிற தேவ பிள்ளைங்களா கவனமாக கேளுங்க. அவர் மீது வைத்து விடுங்கள், உங்கள் பாவத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம் என்று கிடையாது. புரியுதுங்களா? ஒருவேளை உள்ளத்தில் உணர்த்தப்படுவீர்கள் என்றால் இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருப்பீர்கள் என்றால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற உறவில் டிஸ்டர்ப் பண்ணுறதே நம்முடைய பாவங்கள் தான். உன் மனசாட்சி ஒருவேளை சொல்லணும்னா நீ இப்படி தப்பு பண்ணுன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டு சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக ஒத்துக்கிட்டு உங்கள் பாவத்தெல்லாம் அவர் மீது சுமத்துங்கள். அவர் நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கிட்டு எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? வேறு வாய்ப்பே இல்லை. உங்கள் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு ஏதாவது வழி இருக்குதா? நோ சான்ஸ், வேறு வழியே இல்லை. ஆகுதான் சிலுவையை நோக்கி நாம் ஒவ்வொரு நாட்களும் வர வேண்டும். இயேசு மீது துப்புனாங்க, இயேசுனுடைய முடியை பிடிச்சி இழுத்தாங்க, அறைந்தார்கள், கொடுமை எல்லா காரியமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் சிலுவை? ஏங்க அந்த பாவத்திற்கான தண்டனை நான் தான் அனுபவிக்கணும். நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் என் பாவத்துக்கான தண்டனை நான் அனுபவிக்கணும். ஆனால் என்னால் அவைகளை அனுபவிக்க முடியாதனால தான் தேவனே இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்து அத்தனை பாவத்துக்குரிய காரியத்தையும் அவர் அனுபவிக்க ஆரம்பித்தார். ஆகுதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவ அறிக்கை செய்யுங்கள். புரியுதுங்களா? அதோடு இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு தூங்குங்க. ஒவ்வொரு நாள் பாவத்தோடு போய் படுத்துடாதீங்க. ஒவ்வொரு நாள் ஏதாவது உள்ளத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாவத்தை உங்கள் உள்ளத்தில் உணர்த்தப்படுவீர்கள் என்றால், ஏதாவது தவறு செய்தது உள்ளத்தில் ஆவியான உணர்த்தினால், உள்ளத்தில் உணர்த்தப்படுவீர்கள் என்றால், உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளியாக திருக்கும் என்றால் உடனே ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், அதை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே என்னுடைய பாவத்தால் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறதே. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்களும் ஒரு ரட்சிப்புக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்களா? என்னங்க கேட்குறேன், ஞானஸ்தானம் எடுத்தாங்க பேபேர் முழிச்சிட்டு இருக்கிறீங்க. எடுத்தாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? பவுல் பின்னாடி என்ன சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரா இல்லையா? ஏன் காமிச்சதா இல்லையா உங்கள்கிட்ட? முதல் செய்தியில் என்ன தான் பேசுனா உங்கள்கிட்ட? ஏனுங்க முதல் செய்தியிலே உங்கள்கிட்ட என்னாகும் ஆரம்பிக்கும். முதல் செய்தி ஏன் என்ன படிக்கணும்னு சொல்லும்போது முதல் டாப்பிக்கே எங்கே போனோம்? அடி ஆத்தி எங்கே போனோம்? 1 கொரிந்தியர் 10க்கு போனோமா? அங்கிருந்து என்ன பண்ணோம்? என்ன புஸ்தகம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றது எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோமா இல்லையா? மறந்துட்டீங்களா? அப்போ தான் அவர் சொல்கிறார்ல, நான் எப்படி அவர்கள்லாம் ஞானஸ்தானம் எடுத்தோம் நாமும் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு சொல்லி சொல்கிறார்ல. மேகத்துக்குள்ளாக செங்கடலுக்குள்ளாக அவர்களால் எப்படி ஞானஸ்தானம், அதே நம்மளும் அப்படிதான்றார். ஞானஸ்தானம் எடுத்தார்களா? எடுத்தார்கள். அபிஷேகத்தை பெற்றாங்களா? பெற்றாங்க, எல்லாம் பெற்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் பின்னாடி மோசஸ் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஏப்பா நீ பாவத்தோடு வாழ முடியாது, பாவத்தோடு இருக்க முடியாது, உன் பாவம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். ஆகுதான் இந்த காரியத்தை யாருக்கு எழுதுறாரு? கேம்பஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு. நீங்கள் கேம்பஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்க, பாளையத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க, நீங்கள் தீட்டு உள்ளவர்களாக இருப்பீங்க, பாளையத்துக்கு எடுத்துருவீங்க. ஆகவே உங்கள் பாவத்தை நிவர்த்தியாக்க வேண்டும். சில இடத்துல பாருங்கள், நம்ம திரும்ப சொல்கிற காலையில் சொல்லப்பட்டது போல நம்முடைய ஆவி தூய்மையாக இருக்கிறது, புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆவியை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு காரியம் நம்முடைய மைண்டு, நம்முடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. எல்லா குப்பையும் எங்கே போகுதுன்னா மைண்டுக்கு போகுது. அப்போ என்ன சொல்லணும்? மனதுக்கு போகிற காரியத்தை அவர் மேலே இறக்கி வைத்து விடுங்கள், மனம் சுத்தமாகும். என்றைக்கு மைண்டு கிளியராக இருக்குதோ அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்க தான் பைபிளில் சொல்லப்பட்ட உன் ஆத்துமா
வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஆத்மா எப்போ வாழ முடியும்? ஆத்மா பாவத்தோடு இருந்துச்சுன்னா அதனால் வாழ முடியாது. என்றைக்கு ஆத்மா மேலே இருக்கின்ற ஆத்மா பண்ணுற எல்லா மிஸ்டேக்கும் தேவன் மீது இறக்கி வைக்கிறோமோ அன்றைக்கி தான் ஆத்மா ரிலீஸ் ஆகும், ஆத்மா விடுதலை ஆகும். அப்போ தான் நம்ம விடுதலையோடு இந்த பூமியில் வாழ முடியும். ஆகவே நம்முடைய வேலை ஒவ்வொரு நாளும் ஆத்தும ரட்சிப்பு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நிறைவேறி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எழுந்து இருப்போம். அப்போ பாளையத்தில் வெளியே இருக்கிற மக்கள் உள்ளே வர முடியுமா? உள்ளே வர முடியும். ஒருவேளை துரோகம் குற்றம் செய்திருப்பார்கள், தேவனுடைய வார்த்தையை மீறியிருப்பாங்கன்னா வெளியே இருக்கணும். ஆனால் அவங்களை எப்படி உள்ளே கொண்டு வருவது என்றால் லேவியன் இந்த முறையை செய்ய வேண்டும். பாளையத்துக்கு வெளியே இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்து அடிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க உள்ளே வர முடியும். நம்ம கூட ஆவியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனதில் தேவனுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறோம். அடிக்கடி நடக்கின்ற விஷயம், நீங்கள் எங்கே தூரமாக இருந்தீங்களா? மனதில் தேவனுக்கு தூரமாக போயிடுறோம். இதுக்கு ஒரே வழி, மனதில் ஏற்படுற எல்லா விதமான குப்பையை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. குப்பையை தினந்தோறும் வண்டிக்காரன் வரும்போது குப்பையை கொட்டினா தான் வீடு நல்லா இருக்கும், இல்லைன்னா நாரி தான் போகும். நார்மல் நாராதா? அட சொல்லுங்க, வீட்டில் குப்பையை கொட்டுறீங்களா? வீட்டில் குப்பையை இருக்கிறத வெளியே கொட்டுறீங்களா? வெளியில் தான் கொட்டணும், அது தெரியுது. செய்கிறீங்களா? அதேமாரி தான் மனதில் இருக்கிற குப்பையை வெளியே கொட்டணும். வீட்டிலேயே குப்பை தேங்கிட்டு தான் என்ன நடக்கும்? நாரி போகும், உள்ளே யாரும் வர முடியாது. மனதில் குப்பையை கொட்டிகிட்டே இருக்காதீங்க. தினந்தோறும் குப்பை போயிட்டே இருக்கு. ஏகப்பட்ட குப்பை, இன்னைக்கு கூட குப்பை நிறைய சேர்ந்துருக்குது. எங்கே? மனதில். இதெல்லாம் வெளியே அகற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் குப்பையை வீட்டை பெருக்கி எப்படி வீட்டை க்ளீன் பண்ணி குப்பையை எடுத்து வெளியே கொட்டுறோமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒரு இன்னைக்கு பரலோகத்துக்கு போகிறோமோ அன்னைக்கு தான் பரலோகத்தில் குப்பையே இருக்காது. இந்த பூமியில் இருக்கிறவர்களும் குப்பை பூமியிலே இருக்கும். அதே போல் மனதிலேயும் சில குப்பை போகும். குப்பையை உள்ளே விடாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆமென். உள்ளே விட்டுறாதீங்க. ஒருவேளை உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்கும் என்றால், நீ இப்படி பண்ணிட்ட செஞ்சிட்டேன்னு சொல்லி தீர்க்கும்னா நீ உங்கள் இருதயத்திட்ட போராடிட்டு இருக்காதீங்க. இல்லை நான்லாம் கரெக்டு, நான் யோகியம், அவன் தப்பு இவன் தப்பு, அவ தப்பு இவ தப்பு, அதான் தான் இப்படி ஆச்சு, இதான் தான் இப்படி, அதெல்லாம் கிடையாது. உங்கள் இருதயம் சொல்லிடுச்சுன்னா உடனே நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உமக்கு விரோதமாக தவறு செய்தேன். எந்த தப்பாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ மனுஷனுக்கு விரோதமாக பண்ணுறீங்கன்னு கிடையாது. முதல்ல நீங்கள் தப்பு பண்ணும்போது யாருக்கு விரோதமாக பண்ணுறீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக பண்ணப்படுகின்றது சொல்லணும். முதல்ல அந்த தாட் நமக்குள்ளே இருக்கணும். எந்த தவறு செய்தாலும் நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டது? ஆண்டவரே உமக்கு விரோதமாக இந்த தப்பை செஞ்சுட்டேன், என்னை மன்னியும், உங்களுடைய இரத்தத்தினால் கழுவும், என்னை சுத்திகரியும், உங்களுடைய பிள்ளையாக என்னை திரும்பவும் வடிவமையும் ஆண்டவரே மாற்றும் என்று கேட்கும்போது திரும்பவும் நீங்கள் அந்த பாவத்தின் மூலமாக இழந்த ஒரு வாழ்க்கை உங்கள் மனதிலே புதுப்பிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆவி எப்படி புதுப்பிக்கப்பட்டதோ அதே போல் மைண்டு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த சரீரம் ஒரு நாள் அழகாக புதுப்பிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வரும்போது மகிமையின் சரீரத்தை அடைந்து கொள்ளும். அந்த நாள் ரொம்ப ஜெகஜோதியான ஒரு நாளாக இருக்கும். ஆமென். அந்த நாளுக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மரணம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி போயிடுவோம். மரணம் வரவில்லை என்றால் நாம் நேருக்கு நேராக இந்த அழிவின் சரீரம் மகிமையின் சரீரத்தை அடைந்ததாக அது மாறுவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஓ நன்றி. பாவ நாசகர், நம்முடைய பாவத்தை அழிக்கிறவர். ஹல்லேலூயா. பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் லேவியர்கள் மீது கைகளை வைப்பார்கள்? லேவியர்கள் அந்த கையை கொண்டு காளையின் மீது வைத்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாவத்தை நீக்கினார்களோ, இன்றைக்கு தேவனாய் கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவத்தை நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் உள்ள மனசாட்சி குற்றப்படுத்தும் என்றால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்காதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. இது நமக்கும் தேவனுக்கு இருக்கின்ற உறவை துண்டிப்பதே இந்த பாவம் தான். ஹல்லேலூயா. அதிலிருந்து வெளியே வாங்க. வெளியே வருவதற்கு ஒரே வழி, அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அவர் மீது சுமத்தி விடுங்கள். அவர் மேலே விட்டிங்கன்னா அந்த பாவம் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒன்றுமே எதுவும் தேவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க தான் சொல்ல என் மேலே வச்சிரு அப்படின்றார். உன் கவலையெல்லாம் உன் பிரச்சனையெல்லாம் என் மேலே வச்சிரு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதவர் ஆண்டவரே. இந்த காணிக்கையின் மூலமாக நீர் எல்லாரையும் கனம் பண்ணுகிறீர். நாங்கள் கொடுக்கின்ற எல்லா காரியத்தின் மீதும் நீர் வந்து பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. சின்னதோ பெருசோ அதை கனம் பண்ணுகிற தேவன், அதை உயர்வாக எண்ணுகிற தேவன். அதே போல் பாளையத்துக்கு உள்ளே இருக்கின்ற நாங்கள் பாவத்தோடு இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மன்னியும், முற்றத்தினால் கழுவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாவ நாசகர், எங்கள் பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படிக்க இந்த உலகத்தில் வந்தவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஆகிறதுக்கான ஒரு வழி, நாங்கள் எங்கள் மனம் ரிலாக்ஸ் ஆவதற்கான ஒரு வழியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அவைகளை விட்டுவிட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளட்டும். இந்த உலகத்தில் வேற யாரும் வழி இல்லை, நீரே வழி. நீர் இல்லாமல் உம்மிடத்தில் வர முடியாது என்பதையும் அறிந்து கொண்டார்கள் ஆண்டவரே. ஆகவே உம்மீது அந்த பாவத்தை எல்லாம் சுமத்தி நீர் அந்த பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி. உன்னுடைய மீட்புக்காக நன்றி, உன்னுடைய ரட்சிப்புக்காக நன்றி, உன்னுடைய விடுதலைக்காக நன்றி. நீங்கள் நாங்கள் இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய ஆவிக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மா வாழட்டும். பாவத்தினால் ஆத்மா வாழாத அளவுக்கு தடைப்படாத வண்ணம் அந்த பாவம் இந்த அவங்க ஆத்மா ஆண்டவரே வாழட்டும். ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகட்டும். மனம் மறுரூபமாவதனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீரே. மனம் மாறட்டும், மனம் மறுரூபமாகட்டும். ஒரு வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் உடைய மனம், உடைய பிள்ளைகளுடைய மனம் மறுரூபமாகட்டும். உள்ளத்தில் எந்த தீயதும் உள்ள மனதிலே எந்த ஒரு தீய காரியம் போகாமல் மனம் ஒவ்வொரு நாளும் பளிச்சென்று இருக்கட்டும். மனம் தூய்மையாக காணப்பட வேண்டும், மனம் தூய்மையாக காணப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. வெற்றி வாழ்வை வாழட்டும், செழிப்பின் வாழ்வை வாழட்டும். நீர் வைத்திருக்கிற நல்வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் பாதையில் செல்லட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.